ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டபுள் டீக். டபுள் டீக். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு லெஜெண்டரி பர்சனை தான் பேச போகிறோம். எஸ். ஸோ இவரோட புகழ் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பாட்டு இருக்க வரைக்கும் இவரோட புகழ்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க நிச்சயமா. அந்த அளவுக்கு. ஏன்னா ஒரு ஸ்டார்ட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்மளாம் எப்படி சொல்கிறது, எத்தனையோ ஒரு 50 வருஷம் 50 கிட்டத்தட்ட 58 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 58னா அப்பா ஒரு அழகர் மலை கல்லணுங்கிற ஒரு படம். முதல்ல யாருன்னு சொல்லிடுவோம். இப்போ ஃபைட்டுக்கு எப்படி ப்ரூஸ் லியோ, அதே மாதிரி பாட்டுக்கு வாலி. வாலி. ஏன்னா நம்ம அப்பா காலத்துல இருந்த ஜென்ரேஷனுக்கும் அதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனுக்கும் நம்ம ஜென்ரேஷன் வரைக்கும் 1958 ஸ்டார்ட் பண்ணி அழகுமலை கல்வன் ஒரு படம் அதெல்லாம் எழுதியிருக்காரு. சிவகார்த்திகேயன் வரைக்கும் எழுதியிருக்காரு. ஆமா, இப்பதான் 2013-14 வரையில் எழுதியிருக்காருல்ல. அதாவது கிட்டத்தட்ட 15,000 பாட்டுக்கு மேல எழுதியிருக்காரு. 15,000 பாட்டுக்கு மேல எழுதியிருக்காரு. எப்ப அந்த நமக்கு வந்து என்ன பாட்டுன்னா சொன்னோம்னாலே 2 நாள் ஆகும் போல இருக்கு. அவ்வளவு பாட்டு எழுதியிருக்காரு. அவரு நம்ம இப்போ ஒரு சில பாட்டு சொல்லிட்டு ஒரு சில பாட்டு நிச்சயமா எவ்வளவு எல்லா பாட்டையும் சொல்ல முடியாது. இல்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம நீங்க பாட்டு ஷேர் பண்ணுறோம். நம்ம வந்து இல்ல நம்ம இது ஒரு பாட்டு முக்கியமான பாட்டுன்னு சொல்லிப்போம், அதோட சூப்பரான பாட்டுலாம் இருக்குல்ல. பாட்டு வந்து இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி அவர் எழுதியிருக்காரு. இன்னொன்னுப்பா அவர்கிட்ட நான் நிறைய எனக்கு பர்சனலா பிடிச்ச விஷயங்கள் என்ன தெரியுமா, அப்டேட்டடா இருக்காரு. இருப்பாரு எப்பவுமே. இப்போ இது எந்த வார்த்தை இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வார்த்தையை போடுவாரு. நான் அந்த ட்ரெண்டுன்னு இருக்கிறது வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து இப்போ எங்க அப்பா மொபைல் யூஸ் பண்ணாலுமே அவங்க மொபைல் என்ன பார்ப்பாங்கன்னா அவங்க டைம் பீரியட்ல இருந்த ஒரு மூவி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. மொபைல் யூஸ் பண்ணலாம், ஆனா அவங்க டேஸ்ட்டுங்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும். காலையில குட் மார்னிங் அனுப்புறது, போட்டோ எடுத்து குட் ஈவினிங் வைக்கிறது, அந்த மாதிரி தானே இருக்கு. பெரிய பெரிய கிடையாது. ஆனா நீ வாலி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து எப்பவுமே அப்டேட்ல ட்ரெண்டிங்கா இருந்த ஒரு பர்சன். அவர் தான் நான் ஆணையிட்டாலும் பாட்டுன்னு எழுதுறவர் தான் மாயா மச்சிந்திரா அப்படின்னு வரைக்கும் எழுதுறாரு. அவர் எப்படி சொல்றது, அந்த அப்டேட் பற்றி இந்தியாவில் அவர் இன்டர்வியூல அவர் சொல்லும்போது அவர் வந்து யூத்தா இருக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவார்னு சொல்லுவாரு. நான் வந்து எப்பவுமே யங்ஸ்டர்ஸோட இருக்கிறதுக்கு நான் ஆசைப்படுவேன். அப்ப நம்மளும் வந்து ஒரு யங்ஸ்டரா மாறிடுவோம். அந்த மென்டாலிட்டியில இருந்து அவன் என்ன பண்றான், இப்போ அவன் என்ன பேசுறான், அவன் என்ன பாக்குறான், சோ அப்ப அதுல என்ன விஷயம் இருக்கு, அதை பத்தி நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அவருடைய பிரியாரிட்டி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அதனாலதான் அவருக்கு வாலிப கவிஞர்னு ஒரு பேர் வந்துச்சு. வாலிப கவிஞர். ஆமா, நம்ம கரெக்டா அவர் நிறைய பேர் வந்து அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ பண்ணிருப்பாங்கல்ல. எஸ்.ஜே. சூர்யா, வெங்கட் பிரபு எல்லாருமே சூப்பரா இருக்கு. அந்த இது பாக்குறதுக்கு செம்மையா இருக்கும். நம்ம இப்ப சாங்ல ஆரம்பிப்போம். உங்களுக்கு வாலி நானே ஒரு சாங் சொல்ல முடியாது, சொல்லுங்க. ஒரு சாங் சொல்ல முடியாது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த காலத்துல இருந்து வரும்னா எனக்கு கண் போன போக்கிலே கால் போகலாமா அப்படிங்கிற ஒரு பாட்டு. போக்கிலே கண் போன போக்கிலே கால் போகலாம் அந்த பாட்டு. ஆக்சுவலா அவரு 1901 இருந்து ஸ்டார்ட் பண்ணது மூவி. அதுக்கப்புறம் அப்படியே உண்மையிலேயே வந்து எம்ஜிஆருக்கு வந்து அவரு நிறைய சாங் எழுதியிருக்காரு. அவரோட ஒரு ஃபேவரட்டான கவிஞர் வாலின்னு சொல்லலாம். அவருக்கு வந்து இந்த மாசான சாங்லாம் எழுதுனது நான் ஆணையிட்டால் அந்த மாதிரி பாட்டுலாம் அவரு வச்சு எழுதியிருக்காரு. நிறைய பாட்டு அந்த மாதிரி. அதே மாதிரி என்ன எதிர்நீச்சல் தானே அது, அழகிய முகம் எதிர்நீச்சல். ஓகே ஓகே, அந்த பாட்டு. அது பழைய பாட்டு எடுத்தோம், நிறைய இருக்கு. எம்ஜிஆர் ராஜாவின் அன்பே வாழ எல்லா பாட்டுமே அவர் தான் எழுதியிருக்காரு. அன்பே வா, ஒளிவிளக்கு, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாட்டுமே அவர் தான் எழுதியிருக்காரு. மேக்ஸிமம் 5 சாங். அதான் அந்த டைத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு லீஜன் கூட அவரும் வந்து போட்டி போட்டிருந்தாரு, கண்ணதாசன். அவர் இருந்த டயத்துல வந்து அவருக்கு போட்டியா நின்னதுன்னா இவர் தான் சொல்லலாம். அது ஒரு ஈஸி கிடையாது ராம. ஆமா, அவ்வளோ டஃப். ஆனா அவங்க 2 பேருக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. உண்மையிலே அவர் யாருமே வந்து ஒரு பொறாம அந்த மாதிரிலாம் கிடையாது. 2 பேருக்குள்ளாரையும் வந்து ஒரு நல்ல இணக்கமான சூழல் தான் இருந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் அவங்க 2 பேரும் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அது நிறைய ஆச்சரியமா சொன்னா என்கிட்ட பேனா கூட இருக்காது, சொல்லி அப்படியே எழுதிட்டு போக வேண்டியதா, அதுல என்ன இருக்கு அந்த சிச்சுவேஷனு. அதுக்கப்புறம் யார் அந்த பாட்டுல ஆட போறா, யார் பாட போறா, சோ அவங்க 2 பேரையும் வச்சு அதை வந்து டிசைட் பண்ணிடுவார் உடனே. அந்த கேரக்டர், அதுக்கப்புறம் அந்த கேரக்டரோட என்ன ரோல் எல்லாத்தையுமே பார்த்து என்ன பண்ணுவோம். இன்னொன்னு என்னன்னா அவர் ட்ரெண்ட்ல இருக்காருல ராம, அத அந்த ஏஜ்ல ட்ரெண்ட்ல இருக்கவங்களால கூட கேப்சர் பண்ண முடியாத மாதிரி இருந்திருக்கு பல்ஸ். இப்ப எப்படின்னா சங்கர் சார் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படம் எடுக்கிறார், ஜென்டில்மேன்ல வந்து பாட்டு சிக்கு புக்கு ரயிலு, அந்த பாட்டு. இப்போ வந்து வாலியை பார்க்குறப்போ சங்கர் ஏறமான எவ்வளோ எங்கு. ஸோ அதுவும் அந்த டயத்தில் உள்ளே இருக்காங்க, எழுதிட்டு இருக்காங்களா, சிக்கு புக்குன்னே அவனுக்கு பிடிக்கலையா, என்ன சிக்கு புக்குன்னு எழுதிட்டு இருக்காரு, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்ற சொல்லியெல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு சரி அப்புறம் மாற்றி கொடுத்துட்டாராம். இனிமேல் வந்து இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணி கொடுத்துருக்காரு போல இருக்கு.
அதுக்கப்புறம் திரும்ப ரெக்கார்டிங் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்க்குறப்போ இந்த இதுதான் போட்டிருக்காங்க. சிக்கு புக்கு ரயிலு கலக்குது பாரு இவ ஸ்டைலு. அது சின்ன பையன் வச்சு பாட வச்சிருக்கோம். என்னன்னா இப்ப அங்க அவங்களால கெஸ் பண்ண முடியல அந்த வேர்டு வந்து இப்படி ஆகும்னு சொல்லிட்டு. அதனால அப்ப இருக்க ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு எங்கான வேர்டு தானே, அதுக்கு முன்னாடி அப்படி யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கல்லூரி சாலையில ஒரு பாட்டு வந்து பயங்கரமா எழுதியிருப்பாரு. கல்லூரி சாலை. அதுல வந்து அந்த படமே ஒரு மாதிரி யங்ஸ்டர்ஸா அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்கும். அண்ட் ஏஆர் ரஹ்மான்ஸோட பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பயங்கரமா. காதல் தேசம் தான் இது. சாரி, காதல் தேசம். காதலர் தினம். இது காதல் தேசம் எது, காதலர் தினம் எது கன்ஃபியூஸ் ஆகும். காதலர் தினம்னா ஓ மரியா பாட்டு. ஆமா, அது ஒரு பாட்டு இருக்காரு. அவரு அது எழுதியிருக்காரு. இல்ல இந்த படத்துக்கு வருவாங்க, காதல் தேசம்ல. காதல் தேசம் பார்த்தோன்னா அந்த கல்லூரி சாலை பாட்டு பயங்கர இதா எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த விஷயம் என்னன்னா, அது ஒரு ரேப்பு கொண்டு வந்திருப்பாரு. அந்த ரேப் வந்து அப்போ அவ்வளோவா நம்ம யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கேன். நிறைய தமிழ்ல ரேப் அவ்வளோ வராது. பட் அந்த டைம்ல யூஸ் பண்ணும்போது அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து அப்படின்னா ஒரு போயம்ல உள்ள வேர்ட்ஸ் மாதிரி இருக்கும். அந்த அதை வெங்கட் பிரபு வச்சு பாட வச்சிருப்பாங்க. அவர் தான் பாடிருப்பாரு அந்த லைன். அதுல பாடி கட்டுவாரு. ஆமா, பாடி இருக்காரு. பிரேம்ஜி அவர் ரேப் பாடிருக்காரு. அந்த மாதிரி அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச அந்த வார்த்தைகள், அதே மாதிரி அந்த படத்துல நிறைய பாடல் எழுதிருக்காரு. நம்ம இதுவும் ஒரு தான் காணவில்லையே நேற்றோடு தேடி பார்க்கிறேன் காற்றோடு. அதான் இவர் வந்து ரொம்ப பொயட்டிக்கா அவ்வளவு சூப்பரா எழுதுவாரு. அதே சமயத்துல வந்து நிறைய லோக்கலாவும் எழுதுறாரு. வசூல்ராஜால வந்து எழுதிருப்பாரு, ஆழ்வார்பேட்டை ஆண்டவா வெடிய போட்டு தாண்டவா ஒரே காதல். அவருக்கு ஒரு ட்ரேட்மார்க்கே ஆயிருச்சு, ஆழ்வார்பேட்டை ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்துக்கு பாரு, ஒய்யாரி பானிபூரி பாட்டு அவர் தான் எழுதியிருக்காரு. ஒய்யாரி பானிபூரி பம்பாய்க்காரி. அது எனக்கு இன்னொரு என்ன அப்படி சொல்லணும்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, எனக்கு லேசா லேசா படத்துல லேசா லேசான ஒரு பாட்டு வரும். செம்ம பாட்டு எல்லாமே. ஓப்பனிங் சாங் நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த பாட்டு லேசா லேசா நீ இல்லாமல் உலக அழகியன்னு ஒரு பாட்டு. அல்டிமேட்டா இருக்கும். கார்த்திக் பாட்டுனது. எல்லா பாட்டுமே நிறைய பாட்டு, முக்காசி பாட்டு அவர் தான் நம்ம இருப்பாரு. இது ஏதோ ஒன்று அந்த பாட்டுமே தானே. ஆமா, ஐயோ சரியான பாட்டுறாரு. சண்டே மண்டே 7 நாளும் குட்டி நீ ஃப்ரீயா, விவேக் அதை அப்படியே மாட்டி அந்த பாட்டு அவர் தான். அதான் அவரு நிறைய இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவாரு. அதுக்கேற்ற கரெக்டான வேர்டை யூஸ் பண்ணுவாரு. அது செம்மையா யோசிப்பாரு போல. லைஃப் நிறைய பண்ணிருப்பாரு. எனக்கு வந்து இது டேக் இட் ஈஸி ஊர்வசிக்கு வந்து ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. மகளிர் மட்டும்ல மட்டும் அது ஒரு பாட்டுக்கு வந்து ஊர்வசி வந்து கரவ மாடு அதுக்கு வந்து இது என்ன இப்படி எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்துச்சா. அதுக்கு வந்து எழுதியிருக்காரு ஊர்வசி பாட்டு இருக்குல்ல, அது ஏன் ஊர்வசி இந்த வேர்டு வருது வார்த்தை. அது வந்து அவர் வந்து மகளிர் மட்டும் எடுத்துக்கோ அப்படிங்கிறதுக்காக அந்த பாட்டோட மேக்கிங்கே வேற லெவல்ல இருக்கும்டா. இப்போ அப்படியே கண்ணுல ஞாபகம் இருக்கு மாதிரி அல்டிமேட்டா இருக்கும். அத வரி பாரு, அது வந்து இப்போ வரைக்கும் வந்து சில இதெல்லாம் டேக் டிசியா எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இப்போ வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு மட்டுமே எங்களுக்கு வந்து 3 மாசம் டைம் எடுத்துருச்சு. பாட்டு ஃபுல்லா எழுதிட்டாரு. அது ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் பிடிக்கிறது மட்டும் டைம் எடுத்துருச்சு. ஆக்சுவலா இல்ல டேக் இட் ஈஸி ஊர்வசி அந்த வார்த்தை நிறைய வார்த்தை போட்டுட்டே இருப்பாங்கடா. எது கேட்ச் ஆகுதோ அது வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. மாத்தி பிரபு அந்த பாட்டுக்கு வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டிருப்பாரு. சூப்பரா போட்டிருப்பாரு. என்ன சொல்றேன்னா எப்படி கனெக்ட் பண்ணி எழுதுறாரு அப்படிங்கிறது. முத்துக்குமார் சாரோட ஒரு இன்டர்வியூ அவங்க பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப சொல்லிருப்பாரு, எப்படி சார் இவ்வளவு எழுதுறீங்க, நான் உள்ள போயிட்டு வரப்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு. இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம போக கூடாதுயா, நம்ம விட்டுறணும். அந்த கேரக்டர் அதுக்குள்ள போறாங்க, நம்ம தேர்ட் பர்சனா இருந்துக்கிறதா நமக்கு சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. நம்மளே அந்த கேரக்டரா மாதிரி உள்ள போயிட்டு வந்தோம்னா டஃப். அந்த கேரக்டர் உள்ள போயிட்டு வருது, நம்ம தனியா நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. எப்ப எவ்வளவு பெரிய விஷயம் அது, ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. அதான் அவரும் வந்து கிட்டத்தட்ட கண்ணதாசன் சார் மாதிரியே தான் ரொம்ப ஸ்பீடா பாட்டு எழுதக்கூடியவர். அதாவது ஒரு சிச்சுவேஷன் சொல்லிட்டேன்னா முடிச்சிருவான். அதான் வெத்தலை பாலுக்கு போட்டு முடிக்கிற மாதிரி பாட்டை எழுதி கொடுத்துட்டு போயிடுவாராம். ஒரு நாள் 2 நாள் எழுதுற மாதிரி இருக்கு. இது இந்த பாட்டுல அவ்வளவுதான். நிறைய பாட்டு வந்து விவேக் சாரு அதுக்கப்புறம் வடிவேல் சார் வச்சு ஃபன் பண்ணி விட்டாங்க. ஆனா நிறைய சூப்பர் பாட்டு இருக்கு. அதுல ஒரு பாட்டு வருது வருது வெளியே வருது அந்த பாட்டு வந்து வாலி சார் தான் எழுதுனது. அதை வந்து வடிவேலுக்கு போட்டு அதை ஃபன் பண்ணி
அது இது பண்ணி விட்டுட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஹாப்பி நியூ இயர் இருக்குல்ல, இளமை இதோ இதோ அந்த பாட்டு போட்டாரு. ஏன் குணால இப்ப எல்லாமே கொண்டாடிட்டு இருக்கிற கண்மணி அந்த பாட்டும் வாய்ஸாதான் இருந்தது. அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே கேரளா வரைக்கும் போயிடுச்சு. ஆமா, அப்போ ஹிட் ஆனதை விட இப்ப பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. அப்ப ரீசெண்டா வந்து இந்த பழைய பாட்டுலாம் ஆயிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த வருஷத்துல டாப் பிளே லிஸ்ட் ஏத்திட்டீங்கன்னா அதுல ஒரு பாட்டு வந்து இந்த பாட்டா இருக்கும். என்ன பாட்டு சொல்ற? பொட்டு வச்ச தங்க. ஆமா, அது மாதிரிதான். ஏன்னா அது கரெக்டா அப்படி ட்ரெண்ட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி இது ஆயிட்டு இருக்கு. உன்னாலே ஒரு போட்ட பாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா பாட்டுமே ஹலோ மிஸ் சிம்ஸே அந்த பாட்டு செம்மையா இருக்கும் bro. அது சின்ன பாட்டு தான் அது. ஆமா, ஹலோ மிஸ் சிம்ஸே ஆனந்த தொல்லையே சின்ன குட்டி பாட்டு அப்படின்னு அது மாறி 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 வரும் அந்த பாட்டுல. ஆமா ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் பெண்களை கேட்டா ஏதோ ஒன்று வருமே, டைம் என்று கேட்டாலா நடுவுல மாறி கேட்டாலே அப்படின்னு மாதிரி வரும். நல்லா எழுதிருப்பாரு அந்த பாட்டும். அதுக்கு அடுத்து இன்னொரு பாட்டு சொல்லணும்னா, வாலிசார்னாலே எல்லாருக்கும் மைண்ட்ல இருக்க ஒரு பாட்டு வந்து முன்பேவா. அந்த பாட்டு வந்து எனக்கு, நான் வந்து எங்க அத்தை பேரும் பேசிட்டு இருக்கோம். அப்போ லைன் சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் 2 பேரும் பெரிய கவிஞர் மாதிரி. என்னன்னா, நீரும் செங்குலச்சேரும் கலந்தது போல கலந்து, அது வந்து நீங்க என்ன பேசிட்டு இருக்கேன்னா, அதை பிரிக்க முடியாது, அவ்வளவுதான். அது 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 வந்து எந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கவிஞரா மாறி டிஸ்கஸ் பண்ண காலம் போல ஒரு டைம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த படத்துல வந்து நியூயார்க் நகரம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதை வந்து நான் நம்ம சும்மா பாடி இந்த லிரிக்ஸை பார்த்து கண்ணாபுரெல்லாம் பாடியெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனா அது ரொம்ப கஷ்டம் நம்ம அது பாடுறது. அவர் வந்து அவர் வாய்ஸ் ஏறமன் வந்து ரொம்ப அவர் பாடுறது வந்து கேட்கறப்ப நம்ம ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். வேற யார் பண்ணாலும் இந்த பாட்டு கஷ்டம் அது பாடுறது. அப்பதான் இவர் தான் இருக்காரு. நியூயார்க் நகரம் உறங்கும் லவ் தனிமை எல்லாத்துலயுமே ராம பிரிச்சு மேஞ்சரம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படியே வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம எஸ்டியா இருக்கு தத்தாய் 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 அந்த யங்ஸ்டர்ஸை கொண்டு வந்து அப்படி உள்ள நிப்பாட்டுற மாதிரி. அதான் இவர் போடுற லைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். பிளே பாய்ஸ்க்கு செம்மையா எழுதுவாரு. ஓப்பனிங் சாங் நிறைய சூப்பரா எழுதுவாரு. ஒஸ்தி மாமும் ஒரு தான் எழுதுனாரு. இப்போ ஏன்னா எப்பவுமே வர்ற எல்லாருக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கொடுப்பாரு. எல்லாருக்குமே ஓப்பனிங் சாங் எல்லாருமே பெரிய ஆள் ஆகும்னு நினைக்கிற ஒரு பர்சன். எனக்கு இதுல அன்பே அறிவுரையில 6.5 கோடி சரியான சாங். ரஜினிக்கு வர வேண்டிய பாட்டு நான் அடிக்க சொல்லுவாது அந்த படத்துல. எனக்கு வந்து அதுல வந்து எனக்கு செம்ம வித்தியாசமா இருந்தது. மேபி நியூனால வந்து 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 அவங்க வந்து இதானாங்கன்னு நினைக்கிறேன் டீம் அன்பே அறிவுரை. ஆமா, அதுல ஏறுமானமா இருக்கட்டும், அதை அல்டிமேட் பண்ணி விட்டுருப்பாரு நம்ம பாட்டெல்லாம். எல்லா பாட்டும் எனக்கு என்னமோ அவர் போட்டு பாட்டுல அந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய முக்கியமான மைல் ஸ்டோன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரீமேக் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரீமேக் பாட்டு நினைக்கிறேன். எனக்கு ஐ திங்க் கரெக்டா தெரியல, தப்பா இது முன்னாடி எடுத்துட்டாரா என்னன்னு தெரியல கரெக்டா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது என்னன்னு நீங்க கமெண்ட் பண்ணிருக்கேன். நல்ல பாட்டு ஆனா ரீமேக் பண்ணிருப்பாங்க, கரெக்டா நல்லாவும் இருக்கும். பூ மலரும் அதுக்கு திரும்ப வந்து ஒரு செயின் வாங்கி போட்டாராம். அதான் சொன்னாரு, அப்ப என்ன பாட்டியா திரும்ப சம்பாதிக்கணும்னு நினைக்கல எழுதிருப்பாரு. அதுல இன்னொரு பாட்டு வந்து சூப்பரான ஒரு பாட்டு ராம, அம்மாவுக்கான ஒரு பாட்டு. ஆமா, காலையில் தினமும் நான் ஆமா சின்ன தாய் அவ்வளவுதான். அம்மா என்று அழைக்காதே அவர்தான். அம்மா என்று அழைக்காத உயிரில்லை. அந்த சின்ன தாய் எழுதுனது யாருன்னு தெரியலையே. அதுல வந்து எனக்கு தெரிஞ்ச 2 பாட்டு கன்ஃபார்மா எழுதுனது வந்து ராக்கம்மா கையை தட்டு, ராக்கம்மா கை. அது வந்து நிறைய பேர் பிளே பண்ணி கேட்ட ஒரு பாட்டு, ராஜா சார் பாட்டுல ராக்கம்மா பாட்டு அது எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் காட்டுக்குயில் அந்த பாட்டும் ஒரு அந்த பாட்டு இப்ப ரீசெண்டா இல்ல பொங்கல் வந்து அது போடுவாங்களா, அது நியூ இயர்ல இருந்து வந்துட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தோன்னா அதுல இந்த பாட்டு வந்து யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே தானே கண்ணனோடுதான். அது அந்த இது வந்து 96 வந்ததுக்கு அப்புறம் அது பிரேம் இருக்காருல்ல, டைரக்டர் பிரேம். எனக்கு வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ரசனையான பர்சனா இருந்திருக்காருங்கிறது அவர் படம் பார்க்கல தெரியுறாம. ஏன்னா ராஜா சாரோட பாட்டை வந்து அவர் எந்த அளவுக்கு ரசிச்சிருக்கணும். யமுனை அவர் லைஃப்ல வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணாம அவர் பண்ணியே இருக்க முடியாது.
ஸோ அந்த படமா இருக்கட்டும். இதுல கூட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மெய்யழகன் பாடிட்டு இருப்பாங்க. அதுல வந்து பிடிச்சிட்டு வந்தாங்கிறத அப்ப அந்த சீன் முடிஞ்சே விட்டுரும். ஆனா அவங்க சைக்கிள் வந்துட்டு இருக்கல எப்படி எடுப்பாங்க, அது நிறைய பேர் வந்து நான் பண்ணி பார்த்திருக்கேன் அந்த மாதிரி. ஸோ அது அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருந்தாதான் அதை பண்ண முடியும். அந்த டைத்துல வந்து பார்த்தீங்கன்னா மணிரத்னம் சார், இளையராஜா, வாலி சார் காம்போ அது வந்து இருக்கு. ஆக்சுவலா அஞ்சலி படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மௌன ராகம், அப்புறம் ஸோ அந்த டயத்தில் வந்து அதான் வைரமுத்து சார் வந்து அப்போ வந்து அவ்வளோக்கா வந்து இளையராஜா சார் கூட எழுதலை. அந்த டயத்தில் வந்து வாலி சார் வந்து நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. அவங்களோட காம்போ அது நம்ம வைரம் சார் வந்து நம்ம நெக்ஸ்ட் பேசலாம். அந்த காம்போ வந்து வேற. இப்போ வந்து எனக்கு நான் நல்லா வந்து மேக்கிங் வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பெருசாக கிடையாது இல்லை. நான் மேக்கிங் வீடியோ பார்த்தது வந்து எதிர்நீச்சலில் பார்த்தேன். எதிர்நீச்சல்ல வந்து எதிர்நீச்சல் அந்த வீடியோ தான் நான் அனிருத் முதல் வாட்டி பார்த்தேன். ஆமாடா எல்லாரும். அதுக்கு முன்னாடி நான் வந்து கொலவெறி பாட்டை போய் நான் பார்த்துருக்கேன். அந்த கொஞ்சம் அப்போ கொலவெறி மேக்கிங் வீடியோ சொல்லியா? மேக்கிங் வீடியோ தான். அது அனிருத்தை பார்த்தது சொன்னால அதுக்கு சொல்றேன். அதுல வந்து சிவகார்த்திகேயன், ஹானி சிங் இருப்பாங்கல்ல. ஹானி சிங் ரொம்ப பிடிக்கும். அவரோட எல்லா ஆல்பமே தமிழ் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த பாட்டுல இருந்து. இவர் மாதிரி போல இப்ப பாதி மாதிரி போல நினைச்சிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து அவரோட தீவிரமான ஃபேனு. அவர் எல்லா பாட்டும் கட்டாயமா கண்ணை முழிக்க வச்சு பார்க்க வச்சுக்கிட்டு இருந்தான். சோ அப்படி பார்த்து இருந்தா எனக்கு தெரியுமா. அதுல வந்து அவர் வர்றதே டிஃப்ரெண்டா இருக்குடா. ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு தான் படிக்கிட்டு இருக்கோம். எங்க வீட்டுல காட்டினா இந்த பாட்டு எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஏன்னா ட்ரெஸ்ஸிங்ல என்ன பாட்டு இது நல்லா இருக்குங்கிற நீ. அதான் அது வந்து நம்ம இப்ப ரீசெண்டா ஒரு காலேஜ் ஈவென்ட் போயிருக்கோம். பொங்கல் அப்பவுமே இந்த பாட்டு தான் போடுறாங்க. எதிர் நீச்சல். அதுல வந்து சிவகார்த்திகேயன் அல்டிமேட்டா ஒன்று பண்ணுவாரு. வாலி வாலின்னு வர ஓடிட்டு இருப்பாரு, தூக்கி கட்டிட்டு இருப்பாரா. பாரு எங்க ஆரம்பிச்சு இப்ப அடுத்த ஒரு ரைசிங் ஸ்டாரா இருக்க சிவகார்த்திகேயன் வரைக்கும் அவர் எழுதி வச்சிருந்திருப்பாரு. அது சூப்பரா இருந்துச்சு. அந்த படத்துல வந்து வெளிச்சப்பூவை பாட்டுமே விவகாரம் எழுதினாரு. ரொம்ப ரொம்ப சூப்பரான பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதான் அந்த டயத்துல கரண்ட் கட் ஆயிருக்கு. அந்த ஒரு டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப கரண்ட் கட் ஆயிட்டே இருந்துச்சு. ஒரே எனக்கெல்லாம் தெரிஞ்சு 20 மினிட்ஸ் கரண்ட் எல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு 10-20 அநியாயத்துக்கு மின்வெட்டு நாளி. சென்னையில கொஞ்சம் கம்மியா கட் ஆனிச்சுன்னா ஊர்லாம் அநியாயத்துக்கு மோசமா 3 மணி நேரம் போவோம். என் வெளிச்சப்பூ அந்த பாட்டு நல்லா இருக்கும். அதுல அந்த பக்கத்து வீட்டு பொண்ணோட ஒரு ஆரம்பிக்கும்ல, அது அவர் எழுதுனான்னு தெரியல. ஆனா அந்த பாட்டுமே நல்லா இருக்கும். லைட்டா நல்லாவே இருக்கும். அது ஸ்டெப் புதுசா இருக்கும். சரி, இதே மாதிரி வாலி கிட்ட வந்து அதாவது வாலி சாங்ல வந்து இந்த வார்த்தைகள்லாம் நிறைய புதுசு புதுசா போட்டுருப்பார்ல, அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டுனா இது சொல்லுங்க. கல்லாசலா அந்த இது எனக்கு பிடிக்கும். எனக்கு நான் அந்த இது சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு அதான் சிக்கு புக்கு சொன்னேன்ல. அது ஏன்னா அது எனக்கு இப்போ வரைக்குமே ஒரு லிரிக்ஸாக அதை ஆட் பண்ண முடியல. ஆனால் மைண்டில் இருந்துகிட்டே இருக்குல்ல. அது நார்மலாக அந்த மாதிரி அவர் கிட்டத்தட்ட நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா மாயா மச்சிந்திராமே சொல்லலாம். மெட்ரோ சேனல் முன்னப்பாரு இருக்குல்ல, அவர் எழுதுனது அந்த பாட்டு வந்து என் ஃப்ரெண்டு முன்னாடி பார்த்துக்கிட்டே இருப்பாராம. ஆனால் அது கைதிக்கு அப்புறம் தான் திரும்ப கொஞ்சம் எனக்கு காட்டிக்கிட்டு இருந்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருப்பான். குஷ்பு, பிரபுதேவா ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அது ஒரு ஸ்டைல் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ராக் ஸ்டைல் இருக்கும். அப்போல்லாம் ஃபங்கு வச்சுட்டு ஒரு ஸ்டைல் இருந்தது இல்லை. ஸோ அந்த சைடில் மெட்ரோ சேனல் தேவா சார் ஒரு பாட்டு எழுதிப்பார் நம்ம தலைப்படம். கொஞ்ச நாள் பொறுத்தலைவா ஒரு வஞ்சி கோடி இங்கே வருவாள். அதே ஆசை படத்துலயுமே எழுதிருக்கு. அப்புறம் இது ராசையால மஸ்தானா அந்த பாட்டு அவர் தான் எழுதிப்பாங்க. எனக்கு வந்து அந்த பாட்டு டான்ஸ் ஆடுறப்ப கரெக்டான பேர்னு வச்சுங்களேன். நான் வந்து பிரபுதேவாவுக்கு வந்து ரோஜா நல்லா அடிப்பாங்க. அவங்க அல்டிமேட் அந்த பாட்டி மொட்டை வேற அடிச்சுட்டு அந்த மிரண்டா விளம்பரத்துல வர மாதிரி வந்துட்டு ஆடிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்கும். அது கேள்விக்கு பதில் எஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு அல்டிமேட் அது அவர் தான் எழுதியிருக்காரு. அதான் அவர் தான் எழுதுனது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி பாட்டுன்னா இது இப்ப நம்ம போட்டு தாக்கு ஒரு போட்டு தாக்கு அந்த பாட்டு அவர் தான் எழுதியிருக்காரு. ரீமேக் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, வல்லம் வல்ல காதல் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன்.
அது அந்த ஜப்பானில் கல்யாண ராமன் பாட்டு, அந்த அவருக்கு வர பாட்டு, அந்த பல்ல பெருசா இருக்குல்ல, இதுக்கு வந்திருப்பாங்க. எஸ்டிஆருக்கு வந்து வாலி சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அவர் அதனாலதான் வந்து அவர் பாட்டிலேயே சேர்த்திருப்பாரு, வாலி போல பாட்டு எழுத எனக்கு தெரியலையே. அது என்னன்னா உள்ள வரப்பவே செம்மையா என்கரேஜ் பண்ணுவார். இவருக்கு முதன்னு எஸ்டிஆரோட பாட்டு எழுதி கொடுத்தது வாலியா. ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். அவங்களுக்கு அது ஒரு புது வைப்பை கொடுக்குற மாதிரி. யாரு என்னெல்லாம் இல்லை, எல்லா டைரக்டருக்குமே ஒரு பாட்டு எழுதியிருப்பாரா அந்த இந்த பாட்டு, அது இதுவோ கருப்போ சிவப்போ ஒருத்தி நெஞ்சில் வதச்சா அதுதான் ஓகே கப்புன்னு பிடிச்சி அந்த பாட்டு வந்து அவர் செமையா இருக்கும். ஓகே ஓகே. நிறைய இன்ட்ரோ சாங் வந்து அவர் எழுதியிருக்காரு ராமன். ஆமா, அந்த இன்ட்ரோ சாங் ஃபர்ஸ்ட் லைன் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த படம் நீ சொன்னீங்களா, அதான் எடுத்தாத லவ்வுக்கு தலிவில் தடுத்து டம் கட்டுடா, அதுதான் நான் சொல்றேன் உன் நண்பன் சிம்பு அப்படின்னு ஒரு பாட்டு வரும். பாட்டுக்கு போவோம். அது வந்து தனுஷுக்கு வந்து எழுதியிருப்பாரு. தனுஷுக்கு நிறைய இருந்தாலும் எனக்கு சொல்லிடு கலக்குவேன் அந்த பாட்டு அவருக்கு பயங்கரமா இன்ட்ரோ கொடுத்துருப்பாரு. ஓகே, நான் தனுஷுக்கு சொன்னேன் இல்லையா, தனுஷுக்கு வந்து எனக்கு வந்து மரியான் படத்துல எழுதியிருப்பாரு ராம. சொல்லு இன்னொரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. அது வந்து செம்ம லவ்வா இருக்கும். நேற்று அவள் நான் கொஞ்சம் கொலை பண்றேன், இருந்தாலும் வந்து அது சோனப்பிரியாவும் அவர் தான் எழுதியிருப்பாரு நினைக்கிறேன். அதான் வார்த்தை புதுசா போட்டா அவரா தான் இருக்கும். இவரோட இன்ஸ்பயர் எல்லாம் விஜய் ஆண்டனி அதுக்கப்புறம் போட ஆரம்பிச்சாரு அப்படி இருக்கிறாங்க. இல்ல அதான் ஒரு இதுல வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து வைரமுத்து சாரை பத்தி சங்கர் வந்து சொல்லியிருப்பாரு. அவரோட வார்த்தைகள் சில வந்து எப்படின்னா பொங்கல்ல வர முந்திரி பருப்பு மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே அடுத்து வாலி சார் வந்துட்டு இது மாதிரி நாங்களும் தான் எழுதுவோம், நம்மளை எங்க எழுத விடுறாங்க, இதான் வித்தியாசமான வரி, வாய்க்குள்ளே நுழையாத வரினா வாலியை கூப்பிடு இப்படி எழுத வச்சுறாங்க, அப்படி இப்படி நாங்க எழுதுறது. நிறைய போட்டு இல்ல ஹாரிஸ்க்கு நிறைய வரிகள். அடுத்து வந்து நம்ம சங்கர் சார் படத்துலேயே போவோம். பாய்ஸ் வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டா அவர் பண்ணது ராம. அந்த டயத்துல நிறைய பேர் அப்படி அந்த எதுக்கத்தான் ட்ரீட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஆனால் அந்த டயத்துல இருந்த ஒரு கல்ச்சர் தான், ஆனால் கொஞ்சம் ஹையர் அந்த மாதிரி இருந்தது ஒன்று. பட் சங்கர் சார் வந்து பாய்ஸ் எடுத்தார், பெருசாக அந்த அளவுக்கு ரீச் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு பாட்டு, ஃபைனல் பாட்டு, சரிகமே எல்லாத்தையும் சேர்த்து போட்டலாமா கண்ணனா, அதான் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா இருக்கும்ல அந்த பாட்டுப்பா, இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம எஸ்கே சூர்யா சார் வந்து எப்படி இடையில உள்ள நிறைய நல்ல பாட்டை உருவி வாங்கிட்டு போனாருன்னே தெரியல. இருக்கும் மயிலிறகிய பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது வந்து கரெக்டா அந்த படத்துல அந்த கலர் எல்லாம் சூப்பரா ப்ளூ கலரா இருக்குது வந்து அவங்களோட நினைவு. அது வந்து எனக்கு நிறைய பேர் பாட்டு கால் பண்ணி மீன்ஸ் நான் எஃப்எம்ல அந்த பாட்டு கேட்டப்பெல்லாம் கால் பண்ணி அந்த பாட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் நியூலடா சக்கரை இனிக்கிற சக்கரை எறும்புக்கு என்ன அக்கறை அந்த பாட்டு தான் எழுதி கொடுத்துருப்பாரு. அந்த இன்டர்வியூல அதை பத்தி தானே பேசுவாரு, நீ அக்கறை நான் அக்கறை. ஆமா 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 அது பேசியிருப்பாரு. ஆனா ஸ்பைடர் மேன் ஒண்ணு ரொம்ப தெரியுங்களா, அதுவுமே அவர் தான் எனக்கு ரொம்ப எல்லா பாட்டுமே எழுதி கொடுங்க வாங்கிட்டு வந்துருப்பாரு போல இருக்கிறாங்க. எனக்கு எஸ். சூர்யாவோட வாலி சாரோட காம்பினேஷன் ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, அடிக்கடி கேட்டது முன்னாடினா தாஜ்மஹால். அந்த பாட்டுல நிறைய வேரியேஷன் இருக்கும்டா. அதுல நயன்தாரா மேம் ஆமா ஒரு மாதிரி டிஃபரெண்டான பாட்டு அடிக்கடி கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. நயன்தாரா பழைய நயன்தாரா முதல் அப்படின்னு வரும்போது அது வேற மாதிரி, அது வேற மாதிரி ஏறும் அந்த பாட்டு. அப்புறம் வந்து நம்ம தலைக்கு ஓப்பனிங் பாட்டு இப்போ வரைக்குமே ஒரு சூப்பரான ஒரு ஓப்பனிங் பாட்டு சொல்லணும். ஒரு நாளைக்கு தலை இருக்க போது வாழ அழக்கூடாது, தலை இடத்துல பச்சி குத்தி பத்தி காதுடா யாரும் வந்து அது ஒரு சரியான மாஸ் சாங். அதுக்கப்புறம் மங்காத்தா இல்ல
மச்சி ஓப்பன் த பாட்டி பாரு ஆடாம ஜெயிச்சவமாடா எப்படி எழுதியிருக்காரு. இது அம்பானி பரம்பரை 6வது தலைமுறை. எப்பா எப்பா இந்த பாட்டு வந்து கட்டிட்டார்ல அதுலயே பத்தி எல்லாம் இது திரிஷாவுக்கு ஒரு பாட்டு வரும். நிறைய இடத்துல படத்துல பாதி கட் பண்ணிடுவாங்க அந்த பாட்டு. என் நண்பனே என்னை யாரோ அப்படின்னு எழுதியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப அதாவது அந்த டைம்ல 5130 போன்ல அடிக்கடி கேட்ட இந்த பாட்டு என்னன்னா நம்ம இது ஜெயம் ரவி படம் என்னது போன் நம்பர்லாம் கரெக்டா சொன்னா பாட்டு வர மாட்டேங்குது. அது என்ன வேற காம்பினேஷன். அதுல ரியாக்ஷன் வீடியோவே பார்த்தோன்னா அது ஏகப்பட்ட வியூஸ் போயிருக்கு. அது கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணிருப்பாங்க. நான் ஜான் ஹாரி முத்துமாரி இப்ப முத்துமாரி செமையா இருக்கும். அதுல ஒரு வார்த்தையை ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணிட்டே இருப்பான். உங்க அம்மா எங்க அத்தை தாமா தெரியுது எப்படி வந்துருக்கா எழுதுறது யாரு. அதான் பாட்டே அது வந்து ஒரு வித்தியாசமான திங்கிங். அதாவது விளக்காரங்களா வந்து ஹன்சிகாவை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக தமிழ் கதை எடுத்து பாடுறாங்க. சொல்லவா வேணும் போடு அப்படின்னு செம்மையா எழுதிட்டாரு. அதான் அதுல தீயிலை பட்டம் ஒரு தான் இருப்பாரு. தீயிலை போயிட்டிக்கா இருக்கும், செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும். ராமர் அந்த பாட்டுல வந்து எப்படா போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்த ஒரு டைம் சூப்பரா இருப்பாரு ஜெயம் ரவி. அதுல அவங்க செம்ம பேரா இருக்கிறாமா அந்த படத்துல. அவங்களோட பேரு நல்லா இருந்துச்சு உண்மையில, தரமா அது இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம சிவகுமார் சாருக்கு ஒரு பாட்டு எழுதியிருப்பார்ல உங்களோட நம்ம அது இது பழைய பாட்டா பழைய பாட்டு. என் கண்மணி இளமாங்கனி 1000 கதை சொல்கிறார் பாட்ட சொல்லுவாங்க. கருவாட்டு கூட முன்னாடி போ. இன்னொரு பாட்டு ஒரு பாட்டு சொல்றேன். இந்த பாட்டுக்கு வந்து கமல் சார் எனக்கு தான் அந்த பாட்டு வேணும்னு ராஜா சார்ட்ட இருந்து புடுங்கி வச்சுக்கிட்டு ஒரு டியூனு. என்ன பாட்டுன்னா சத்யா படத்துல அதுவா சொல்லிருப்பாரு வந்து போட்டுக்க இந்த படத்தை. இல்ல இது எனக்கு தான் வேணும் வாங்கி வச்சுக்கிட்டு. அதுக்கு எழுதுனது வந்து வாலி சார் தான். வலையோ செய் கல கல கலவன அது கஷ்டராம போட்டு வந்துகிட்டு இருக்கும். அடுத்தது அபூர்வ சகோதரர்கள்ல இது அந்த சோகமான ஆமா ஒண்ணு நினைச்சேன் பாட்டு படிச்சேன் கண்மணி தங்கமே ஞான கண்மணி வந்து அந்த அப்படியா மாறிட்டானா கண்மணி வருமே. சரி ரைட் ஓகே. அந்த வானம் மருதா அதுல சூப்பரா இருக்கிறாம காத்தடிக்கும் நேரம் உப்பு விற்க போனேன்னா மாவு விற்க போனேன் மழை பெய்யறப்பதான் மழை பெய்ய அப்பதான் கரைஞ்சிடல. அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்ச பாட்டுன்னு சொன்ன பாட்டை அதை அப்படியே கூறு போட்டு அப்படியே. ஸோ அதில் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த விஸ்வல மைண்டில் இருந்துகிட்டு இருக்காங்க. அது அந்த சிரிக்கிற ஜோக்கர் கூட அவர் உள்ள அழுதுகிட்டு இருப்பாரு. அது உண்மையிலே அவ்வளோ சோகமான ஒரு பாடல். கமல்ஸோட ரியாக்ஷன் அல்டிமேட் ரியாக்ஷன் அதுலேயும் ஒன்றுறாம என் பையன் மாதிரி அவன் என்ன குள்ளமாவா இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே அவரோட இப்படி ரியாக்ஷன் வரும் பாரு. உடனே மிஸ் ராஜா சார் அங்கே இடத்துல ஒரு பேக்ரவுண்டை ஓட்டுறாரு. அப்பா அப்படின்ட்டு போயிட்டு இருக்கு அது பாட்டு. இப்போ ஒரு இது ஷோவில் பேசிட்டு இருந்தாங்களே கமல் சார் இளையராஜா சார் எல்லாமே அபூர்வ சீதம்னு அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் அப்பா இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. இது யானை தூக்குமே யானை தூக்குறது. ஆமா ஆமா அது செமையா சொல்லு. அது வரி ப்ரோ அது என்ன வரி அது புது மாப்பிள்ளைக்கு அந்த பாட்டு சூப்பர். அது 3 வாட்டி குத்துனாதான் அந்த யானை தூக்க மாட்டான். அது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்டெப்பா போட்டாரு. அவர் அப்படியே தூக்கிறான். அதை சொல்லுவாரு இந்த வீடியோ. அதான் கீவேர்ட். ஆமா குத்துறேன் தூக்கிறேன். சிங்கம் புலி கூட ஜோடி ஒண்ணு தேட தன்னந்தனியாலாய் நானே இங்கு வாட வந்தால் அதுக்கடுத்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் பண்ணையாரம் பத்னியும். ஆமா அதான் ஆக்சுவலா அவரோட கடைசி பாடல். உனக்காக பிறந்தேனே எனதழகா நமக்காக தான் பண்றாரு. இவ்வளவு பாட்டு எழுதியிருக்காரு அப்பா. ஸோ அந்த பாட்டு செம்ம லவ்வான பட்டம். அது நான் ஷார்ட் ஃபிலிம் மார்க்கிலேருந்தே நான் பார்த்துருக்கேன் அந்த படத்தை. நானும் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் அந்த படத்தை. அது சூப்பரான ஒரு இது செம்ம ஒரு அந்த படத்தை அதான் படமாக எடுக்கும்போது எப்படா எடுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால எடுத்துருந்தாங்க. விஜய் சேதுபதி எல்லாம் நடிப்பாக நான் நினச்சே பார்க்கல நம்ம. ஆனால் அப்போ பீக்ல ஏன்னா ரொம்ப சின்ன கேரக்டரு. ஸோ அப்போ நிறைய பேர் பண்ணிட்டாரு அந்த டைம்ல. நான் சொல்றேன் ஓகே 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 இப்படி வந்துட்டு இருக்காரு இது ஸ்டாப் பண்ண வரும்னு நினைச்சேன். பட் அது இல்லாமல் எடுத்து பண்ணியிருப்பாரு. நல்ல படம். சூப்பரான ஒரு பாட்டு லாஸ்ட் பாட்டு. ஸோ வாலி சாரை பத்தி இது மாதிரி நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். இனி இருந்திருந்தானா 15,000 தாண்டி போயிருப்பாரு. ஆமா அவர் அப்டேட் ஆகிட்டே போயிட்டு இருந்திருப்பாரு. ஆமா இனி நமக்கு நிறைய பாடல் கழிச்சு இப்போ ஏஐ வச்சு பாட்டு அவரே எழுதியிருப்பாரு. ஆமா ஏஐ வச்சுமே அவர் எழுதியிருப்பாரு அவர். ஸோ அந்தளவுக்கு ஒரு லெஜெண்ட் அவர். ஸோ உங்களுக்கு வந்து வாலி சார் பாட்டில் என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.